மக்களுடைய பழக்கம் பொதுவாக என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், வெளிப்படையாக ஒருத்தர் நல்லவரா தெரிஞ்சா அவர் நல்லவர். அவர் நல்ல முறையில பேசுறாரு, நல்ல முறையில அணுகுறாரு, அவருடைய பழக்கவழக்கங்கள் எல்லாம் நல்லா இருக்கு, அவர் நல்லவர்ன்னு சொல்றோம். ஆனா உண்மை அப்படி கிடையாது. அவருடைய மனசு அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான நிலை. அத நம்ம தெரியாம ஒருத்தர் நல்லவர்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப நம்ம ஒரு பொருளா தான் பார்க்குறோம். அதாவது இப்படி இருந்தா இவர் நல்லவர், இப்படி இருந்தா இவர் கெட்டவர். நம்ம மனசுல என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னா, நம்ம அறிவுல என்ன ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு அமைப்பு வச்சிருப்போம். இந்த கேள்விக்கு இவன் இந்த பதில் சொன்னான்னா, இவன் வந்துட்டு நல்லவன். இந்த கேள்விக்கு இவன் இந்த பதில் சொன்னான்னா, இவன் கெட்டவன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமே தவிர, நம்ம அந்த பொருள் அடிப்படையிலான இதே இருக்குமே தவிர, அந்த அருள் அடிப்படையிலான அதாவது அறிவு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, இறைவன்ட்டருந்து அறிவிப்பாக வரணும். அதுதான் அறிவு. அந்த ஞானத்தின் அடிப்படையில நம்ம இல்லாம, ஞானங்கள் அப்படிங்கிறது மறைவானது. அறிவு அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்படி செஞ்சு இப்படி பண்ணா எவ்வளோ அறிவா செய்றான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானங்களோட ஒருத்தவங்க வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வாழ்க்கை நமக்கு புரியாது. அது நம்ம வாழும் அத அத அந்த இது என்னன்னா நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் சொல்றாரு, "பசிச்சா தான் சாப்பிடணும். தாகம் எடுத்தா தான் தண்ணி குடிக்கணும்." இது வந்துட்டு என்னன்னா ஞானத்துடைய வார்த்தைகள்னு வச்சுக்கங்க. இப்ப இத எப்ப இவரு ஃபாலோ பண்றாரோ, அப்பதான் அவருக்கு புரியும். அதுவரைக்கும் பசிச்சா தான் சாப்பிடணும்னா என்ன? அப்படின்னு அவருக்கு தெரியாது. அப்போ அவர் அதற்காக அந்த செயல்படுத்தும் பொழுது தான், நான் பசிச்சா தான் சாப்பிடுவேன்னு அப்படி இருக்கிறாரு. காலையில பசி வரல, மதியானம் பசி வரல, நைட்டும் பசி வரல, சாப்பிடல. அவ்வளோதான். அப்ப என்னன்னா, அப்பதான் அவருக்கு அது பசின்னா என்னன்னு தெரியும். தாகம், எனக்கு ஃபுல்லா எனக்கு தண்ணி தாகமே இல்ல. வெயில் அடிக்குது, ஆனா எனக்கு தண்ணி தாகம் இல்ல. நான் ஏன் தண்ணி குடிக்கணும்? அப்ப அப்படி அத வாழ்ந்து பார்க்கும்போது அவருக்கு புரியுமே தவிர, அத வாழ்ந்து பார்க்காம கண்டிப்பா அவருக்கு புரியாது. ஆனா ஞானத்துடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, நம்ம அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு சக்சஸ் கிடைக்கும். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணா, ஒரு பொருள் அடிப்படையான நபர் தான் பார்க்குறோம். எப்படின்னு சொன்னா வந்துட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாரு, அழகா இருக்காரு, ஸ்மார்ட்டாரு, நல்லவர். பார்க்கறக்கு அழகா இருக்காரு, நல்லவர். அப்படிதான் நம்ம பார்க்குறோமே தவிர, அவருடைய மனது அப்படிங்கிறது யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்ல. இதன் காரணமா அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நமக்குள்ள பல விஷயங்கள் வந்துட்டு தடைபடுது. இப்ப நம்ம ஒரு மருத்துவத்துக்காக போறோம்னு வச்சுக்கங்களேன். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு மருத்துவத்துக்காக போறோம். போகும்போது அந்த பில்டிங் பெருசா இருக்கு. அங்க வந்துட்டு அணுகுமுறைகள் நல்லா இருக்கு. நமக்கு மனசுக்கு புடிச்ச மாரி பேசுறாங்க. எல்லாமே மனசுக்கு புடிச்ச மாரியே இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம இத பார்த்து மயங்கி என்ன பண்றோம்ன்னு சொன்னா, மருத்துவத்த பார்த்துட்டு வந்துர்றோம். ஆனா, அதுல உண்மையான நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம எதுக்காக அங்க போனோம்? நம்ம நோய் நல்லாயிக்கிறதுக்காக அங்க போனோம். அந்த நோய் நல்லா ஆச்சா? அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். அவங்க குடுத்த ரிப்போர்ட் வாங்கிட்டு வருவோம். அவங்க பேசின அந்த அலங்காரமான பேச்சுக்கள் எடுத்துட்டு வருவோம். அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே எடுத்து வருவோம். ஆனா நோய் நல்லாச்சா அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டோம். ஏன்னா, அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்காது. இப்போ இன்னொரு பக்கம் போவோம். பார்த்தா ஒரு ரொம்ப நீண்ட தூரம் போணும். ஒரு ஒரு ஒற்றை அடி பாதையில போணும். ஒரு போர்டு இருக்காது. எதுவுமே அந்த வைத்தியர் பார்த்தா சாதாரணமா இருப்பாரு. அவர்ட்ட போய் பார்ப்போம். சிம்பிளா சொல்லுவாரு. "இது பண்ணுங்க நல்லாயிரும்" அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம அத ஏத்துக்க மாட்டோம். அப்ப என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயத்த நம்ம வந்துட்டு என்னன்னு சொன்னா வந்துட்டு, அ அ கண்ணுக்கு தெரிஞ்சா தான் நான் நம்புவேன். அது எனக்கு வந்து ஆதாரப்பூர்வமா தெரியணும். ஆனா நம்ம மனதுல வந்துட்டு அது சொல்லுது. இப்ப யார் யாரெல்லாம் வந்துட்டு அந்த ஞானத்துடைய வார்த்தைகள் பேசுறாங்களோ, அவங்க அந்த வைத்தியர் சொல்லும்போதே நமக்கு தெரியும். நல்லாயிரும்னு நம்ம மனசு சொல்லும். அதையே தான் அவரும் சொல்லுவாரு. ஆனா, அத நம்ம ஏத்துக்க மாட்டோம். இதே அந்த பெரிய பில்டிங்ல போய் ஒருத்தர் சொல்லுவாரு, நல்லாகாதுன்னு சொல்லுவாரு. ஆனா, அத நம்ம மனசுக்கு சொல்றத அத சாகடிச்சு அத நம்ம ஏத்துக்குவோம். அப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருள் அடிப்படையா ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த பெண் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பார்க்கும்பொழுது அழகா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, அந்த பெண் அப்படிங்கிறது ஒரு ஒரு கழிவு பொருள் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்ல. ஒரு பொருள் அழகா இருக்கு. அது ஒரு கழிவு தான் நம்ம நினைக்கிறது இல்ல. கழிவுனா என்ன அப்படின்னா, ஒரு கேக் அழகா இருக்கு. நம்ம சாப்பிட்டுர்றோம். அப்புறம் என்னது கழிவாகத்தான் அது மாறுது. ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கங்களேன், இப்ப பார்க்க அழகா இருக்கிறாங்க. அந்த பெண்ண ஒரு 2 நாள் நீங்க குளிக்காம இருந்து பாருங்களேன், அவங்களுக்கு துர்வாடை வர ஆரம்பிக்கும். அந்த பெண்களும் கழிவுகள் தான். அப்போ உலகத்துல நீங்க கண்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு கவர்ச்சியா இருக்குது எல்லாமே கழிவு தான். ஒரு ஒரு இடம் பார்த்தா ரொம்ப சுத்தமா இருக்கு. அத கூட்டாம பராமரிக்காம வச்சு பாருங்க, அது வந்துட்டு அசிங்கமாயிரும். அப்ப நம்முடைய மனம் அப்படிங்கிறது எத நம்ம விருப்பமா கொள்றோம் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் கழிவாக இருக்கோ அத நம்ம விருப்பப்படுறோம். அந்த அருளா மறைவானதா இருக்கிறது தான் உண்மையா இருக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் வந்துட்டு சாதாரணமா இருப்பாரு. அப்ப அவர்ட்ட பார்த்தா நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். நம்ம அவர விட்டுருவோம். ஆனா இன்னொருத்தர பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு, நல்ல ஆடம்பரமா இருப்பார். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்டின்னா, ஒருத்தர் வந்துட்டு தள்ளு வண்டியில வந்துட்டு காய்கறிகள் வச்சு வித்துட்டுருப்பாரு. அவர் வந்து அந்த இறையாற்றலோட, இறைச்சிந்தனோட, இறைபயத்தோட எப்படியும் வித்துறணும். குடும்ப செலவுக்கு வேணுங்கிற அந்த பயபக்தியோட விப்பாரு. அவர்ட்ட ஒரு கத்திரிக்காயோ, தர்பூசணியோ ஏதோ நீங்க வாங்கி சாப்பிடுறீங்க, இல்ல வாங்கி வீட்டுக்கு கொண்டு போறீங்க, சமையலுக்கு செய்றீங்கன்னா, அது எப்படி இருக்கும்? இதே ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குறீங்க. அவங்க வந்துட்டு ஒரு 10 கிராமுக்கு கணக்கு போட்டு காசு வாங்குவாங்க.
அங்கே அந்த இறை எச்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கிட்ட வாங்கிட்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, கேவலமாக நினைப்போம். அது ஒரு நமக்கு புரியாது. ஏன் போய் நம்ம அங்கே போனால் எல்லாம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். அதேபோல் நம்ம ஒரு தெரிஞ்சவங்க கடைக்கு போவோம். போகும்போது என்னென்னு சொன்னால், ஏன் அங்கே போவோம் அப்படின்னா, அவர்ட்ட போனால் கம்மியாக கிடைக்கும், அடித்து பேசி வாங்கிடலாம். ஆனால் அப்படி கிடையாது. அங்கே போகும்போது அவர் சொல்கிற ரேட்டை விட அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு வரணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அதுதான் முறை. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஞானத்துடைய விஷயங்கள் நமக்கு புரியறதில்ல. ஏன் அப்படின்னா, அந்த அவர் அந்த பிரார்த்தனையோடு அங்க குடுக்கும்போது, அந்த பொருள் நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். அதோடைய சிறப்புகள் வந்து அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவருடைய எங்கேயாவது ஒரு போகும்போது அடிச்சு பேசி, பேரம் பேசி, அடிச்சு பேசி வாங்கிட்டு வருவோம். அவங்களோட சாபத்த வாங்கிட்டு வருவோம். அப்போ ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் என்ன சொன்னா, ஒரு பொருள நம்ம வாங்குறோம் அப்படிங்கும்போது, நம்முடைய சாதுரியம், திறமை கிடையாது. நம்முடைய சாதுரியம், திறமை என்ன அப்படின்னா, அவங்களுடைய பிரார்த்தனைய நம்ம வாங்கணும். அவங்களுடைய வாழ்த்துகள் பெற்று நம்ம வர்றது தான் நமக்கு சிறப்பா அமையுமே தவிர, நம்ம வந்துட்டு அந்த பொருள் தான் பார்க்குறோம். நம்ம இப்ப குடுத்தேன் எனக்கு இந்த லாபம் கிடைச்சிருச்சு. ரூ. 100 வாங்க வேண்டிய பொருள் நான் ரூ. 80 வாங்கிட்டேன். அதுதான் நமக்கு லாபமா தெரியுதே தவிர, ரூ. 100 பொருள் ரூ. 120 குடுத்துட்டு, அவருடைய பிரார்த்தனைய வாங்கிட்டு வரோம், வாழ்த்துக்கள வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா, அது ஞானம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்ப நீங்க அந்த ஒரு பொருள அடிச்சு பேசி வாங்கிட்டு வரீங்களோ, அது கழிவாகத்தான் மாறப்போகுது. அதே சமயம் எப்ப நீங்க அந்த ஒரு பொருள வந்துட்டு என்னன்னு சொன்னா, அவங்களோட பிரார்த்தனையோட வாங்கிட்டு வரீங்களோ, அந்த பொருள நீங்க உபயோகப்படுத்தும் போதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு சொன்னா, ஒரு மன நிறைவு, நிம்மதிய ஏற்படுத்தி தரும். ஆனா, நீங்க அந்த ஒரு பொருள கழிவா வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதாவது அவங்களுடைய சாபத்த வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா, அந்த பொருள் நீங்க பயன்படுத்தும் போதெல்லாம் உங்களுக்கு மனவேதனையும், கஷ்டத்தையும் தரக்கூடியதா இருக்கு. இதெல்லாம் நீ எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்லிட்டு வரேனே தவிர, நீங்க வந்துட்டு இதுலருந்து என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கண்ணுக்கு என்னென்ன ஒரு பொருள்லாம் கவர்ச்சியாக, பிரம்மாண்டமாக, அற்புதமாக தெரியுதோ, அது எல்லாமே வேஸ்ட்டு. ஒண்ணுமே இல்லைங்க. எந்த ஒரு பொருள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆடம்பரமாவே தெரியாது. சிம்பிளா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் வயிறு வலிக்குதுன்னு வச்சுங்களேன். என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "ஒண்ணுமில்லைங்க, பொறுமையா இருங்க சரியாயிரும்பாங்க." இது நம்ம ஏத்துக்க மாட்டோம். இதே ஒண்ணு சொல்லுவார், "இது மாரி இத பண்ணுங்க சரியாகும், அத பண்ணுங்க சரியாகும், அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க சரியாகும்." நீங்க என்ன பண்ணுனாலும் உங்களுடைய இரைப்பைய எப்ப நீங்க காலி செய்றீங்களோ, அப்பதான் அது சுத்தமாகும். அதுதான் முதல் தரமான என்னன்னு சொன்னா, ஒரு தீர்வே தவிர, நீங்க என்ன பண்ணுனாலும் என்னன்னு சொன்னா, அந்த நேரத்துல அந்த கழிவுகள் போகுறது தான் நோக்கமா இருக்கும். அப்ப நம்ம அத விட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த உண்மைக்கு வராம கடைசியா அந்த உண்மைக்கு தான் வந்தாகணும். இப்போ வயிறு வலிக்குது, உங்களால என்ன சாப்பிட முடியும்? நீங்க என்ன சாப்பிடுவீங்க? என்னதான் உங்களால சாப்பிட முடியும்? ஒண்ணுமே சாப்பிட முடியாது. வயிறு தான் வலிக்குதுல்ல, எப்படி சாப்பிடுவீங்க நீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. பசியே இருக்காது, எப்படி நீங்க சாப்பிடுவீங்க? அப்ப என்னன்னா, அந்த உண்மை அப்படிங்கிறது நம்ம ஏத்துக்காம என்னன்னு சொன்னா, அது மறைவானதா இருக்கு உண்மை அப்படிங்கிறது. நம்ம கண்ணுக்கு தெரியுது பொய் என்ன பண்ணணும்னு சொன்னா ஏத்துக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன விஷயங்கள் நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் என்னவா அமையுதுன்னு சொன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியறத நம்பி என்னன்னு சொன்னா, வேஸ்ட்ட வந்துட்டு அந்த கழிவுகள எடுத்துக்கிறோம். அதாவது கண்ணுக்கு தெரியாத மறைவான உண்மைய நம்ம என்னன்னு சொன்னா கைவிட்டுர்றோம். அப்ப நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் கண்களுக்கு தெரியுதோ, அதெல்லாம் என்னன்னு சொன்னா கழிவுகள் தான். நம்ம ஒரு விஷயத்த எப்பலாம் ஆசைப்படுறோமோ, அதெல்லாம் என்னன்னு சொன்னா கழிவாகத்தான் இருக்கு. ஆனா அதே சமயம் என்னன்னு சொன்னா, அந்த ஞானத்துக்குரிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு வாழ்நாள்ல பயன் தரக்கூடியதாக, வழிகாட்டக்கூடியதாக அமையும். அப்ப நம்ம ஒரு 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 பெண் இருக்காங்க அப்படின்னா, அந்த பெண்ணிடம் உள்ள நற்குணங்கள் தான் நமக்கு பயன்படுமே தவிர, அவங்களுடைய அழகு, அவங்களுடைய அந்த என்னன்னு சொன்னா, நம்ம பார்க்கறக்கு ஒரு நல்லா இருக்கிறது, அந்த பழகுறக்கு நல்லா இருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யாது. அந்த பெண்ணிடத்தில என்ன இருக்குன்னு சொன்னா, நல்ல பண்புகள், நல்ல குணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுதான் உங்களுக்கு பயன் தருமே தவிர, அந்த அழகு அப்படிங்கிறதுனா அது கழிவு தான். அது அப்படியே விட்டீங்கன்னா, அலங்கரிக்காம பண்ணா அப்படி போயிரும். ஆனா நற்குணங்கள் அப்படிங்கிறது அழிவே கிடையாது. மனதிற்கு அழிவே இல்ல. உடம்புக்கு அழிவு இருக்கு, மனசுக்கு அழிவே இல்ல. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எதெல்லாம் ஆடம்பரமாக தெரியுதோ, கண்ணுக்கு தெரியுதோ, அதெல்லாம் அழிஞ்சு போயிரும். எதெல்லாம் மறைவானதா இருக்கிறோ, நற்பண்புகள் அதுதான் உங்களுக்கு உண்மையானதா இருக்கு. அதுதான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, கண்ணுக்கு தெரியறது அப்படிங்கிறத நம்பாம, கண்ணுக்கு தெரியாம ஒரு மறைவான ஒரு விஷயம் இருக்கு. அதுல தான் உண்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம விளங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். நன்றி.